ஒரு சமயம் நடந்த விஷயம். ஒரு ராஜ்யத்துல மங்க்ரூன்னு பேர் கொண்ட ஒரு ஆள் இருந்தாரு. மங்க்ரூ பெரிய வட்டி கடைக்காரர். அவர் பணத்தால எவ்வளவு பணக்காரரோ மனசளவுல அந்த அளவுக்கு ஏழை. அவர் எவ்வளவு பணம் கடன் கொடுக்கறாரோ அதுக்கான வட்டிய அதிகமா வாங்குவாரு. ஏழைங்க கிட்ட இருந்து பணத்தையோ நிலத்தையோ அவங்க கிட்ட இருந்து அவரு அடிச்சிருவாரு. இன்னைக்கு அவர்கிட்ட ஹிமான்சு கொஞ்சம் பணம் கடன் கேட்டு வாங்குறதுக்காக வந்தாரு. மங்க்ரூ ஐயா, கொஞ்சம் பணம் எனக்கு கடன் வேணும். அது என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆக போகுது. எனக்கு 50% வட்டி வேணும். அப்புறம் உன்னோட வீட்டையும் நிலத்தையும் என்கிட்ட அடமானம் வைக்கணும். 50%? அவ்வளோ வட்டி என்னால் எங்கேருந்து தர முடியும்? இது ரொம்ப அதிகமாச்சே. நீங்கள் வட்டி கொஞ்சம் கம்மி பண்ணுங்களேன். இல்லை, பணம் வேணும்னா வட்டியும் வேணும், அப்புறம் இடத்தையும் அடமானம் வைக்கணும். இல்லைனா போ, என்கிட்ட உங்ககிட்ட பேச நேரம் இல்லை. ஹிமான்ஷு அங்கிருந்து வேதனையோட திரும்பி வந்தாரு. அப்புறம் நேரா மந்திரி விபூஷன் வீட்டுக்கு போனாரு. மந்திரி விபூஷணன் தாராள குணமுடையவரு. ஹிமான்ஷு மந்திரி விபூஷன் கிட்ட உதவி கேட்டு அவருடைய இடத்துக்கு வந்தாரு. வணக்கம் மந்திரி. வணக்கம். ரொம்பவே கவலையா இருக்க மாதிரி இருக்க. சொல்லு, என்ன விஷயம்? மந்திரி ஐயா, எனக்கு ரொம்பவே கஷ்டமான நேரம். அடுத்த மாதம் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆக போகுது. ஆனால் கல்யாணத்துக்காக என்னால் இன்னும் காசு சேர்க்க முடியல. வட்டி கடைக்காரர்கிட்ட போனேன், ஆனால் அவர் 50% வட்டி கேட்குறாரு. அப்புறம் நிலத்தையும் வீட்டையும் அடமானம் வைக்க சொல்கிறாரு. 50%? இது என்ன பெரிய பகல் கொள்ளையா இருக்கு? நீ கவலைப்படாத, நான் மகாராஜா கிட்ட சொல்லி நாளைக்கு காலையில் உன் வீட்டுக்கு பணத்தை கொடுத்து அனுப்ப சொல்கிறேன். அதை நீ திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. உங்களுக்கு நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ போய் நிம்மதியாக ஏற்பாடுகளை செய். ஹிமான்ஷு சந்தோஷத்தோட அங்கிருந்து திரும்பி போனாரு. விபூஷன் ரொம்பவே ஒரு நல்ல மனிதர். அப்புறம் அவருக்கு மங்க்ரூ மாதிரி ஆட்களை கொஞ்சம் கூட பிடிக்காது. விபூஷனோட மனசுல ஒரு பெரிய யோசனை தோன்றுச்சு. அப்புறம் அவரு சிரிச்சாரு. அப்புறம் விபூஷன் நேரா மங்க்ரூவோட வீட்டுக்கு போனாரு. வாங்க மந்திரி, சொல்லுங்க, என்ன வேலையா இந்த பக்கம் வந்தீங்க? இங்க பாருங்க வட்டிக்காரரே, எனக்கு 2 பாத்திரங்கள் வேணும். அதாவது எங்க வீட்டில் இன்னைக்கு நாங்கள் விருந்து வச்சிருக்கோம். அதில் சில பாத்திரங்கள் குறைஞ்சி போச்சு. சரி, எனக்கு அதுக்கு 5 சொர்ண நாணயங்கள் வேணும். நான் வாடகை இல்லாமல் எந்த ஒரு பொருளும் கொடுக்கவே மாட்டேன். ஒருவேளை அந்த பாத்திரங்கள் 2 நாளில் திரும்பி வரலனா அந்த வாடகை 2 மடங்கு அதிகமாயிடும். ஒவ்வொரு 2 நாளைக்கும் அதிகமாகிட்டே இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்கிறேன். விபூஷன் மங்க்ரூவோட பேராசையை பார்த்து அதிர்ந்து போனாரு. ஆனா அவர்கிட்ட எதுவும் அவர் சொல்லல. பாத்திரத்துக்கான வாடகையை கொடுத்தாரு. அப்புறம் அவரு அங்கிருந்து கிளம்பி போனாரு. 2 நாள் ஆயிடுச்சு. அப்புறம் விபூஷன் அவர்கள் அந்த பாத்திரத்தை திருப்பி கொடுக்க வந்தாரு. அப்புறம் கூடவே பாக்குறதுக்கு அதே மாதிரி இருக்கிற 2 சின்ன பாத்திரங்களை அவர் கொண்டு வந்தாரு. நீங்க எனக்கு 2 பாத்திரங்கள் கொடுத்தீங்கல்ல, அந்த 2 பாத்திரங்கள் நேற்று 2 பாத்திரங்களை குட்டி போட்டுச்சு. அதையும் நீங்களே வச்சுக்கோங்க. பாத்திரங்கள் குட்டி போட்டுச்சா? ஆமா, அதுவும் 2 குட்டி. பாருங்களேன். முதல்ல மங்க்ரூக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்புறம் அவர் சிரிச்சுட்டு 2 பாத்திரங்களையும் வச்சுக்கிட்டாரு. சரி, உங்களுக்கு ரொம்ப நன்றி. சரி, இப்போ நான் கிளம்புறேன். இப்படி சொல்லிட்டு விபூஷன் அங்கிருந்து போயிட்டாரு. சரியான முட்டாளா இருக்காரு இவர். என்ன இவரோட 2 பாத்திரங்களை என்கிட்ட கொடுத்துட்டு போறாரு? பாத்திரங்கள் எங்கேயாவது இப்படி குட்டி போடுமா என்ன? மங்க்ரூ யோசிச்சாரு. அவரு விபூஷனை ஏமாத்தாமலே அவரு ஏமாந்து போயிட்டாரு. அப்புறம் அது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சில நாட்கள் கடந்து போச்சு. அப்புறம் இந்த விஷயம் ராஜாவோட காதுக்கு எட்டுச்சு. அவருக்கு இதுக்கான பொருள் தெரிஞ்சுக்கிறதுக்காக மந்திரிய தன்னுடைய அறைக்கு வர சொல்லி சொன்னாரு. விபூஷன், நான் என்ன கேள்விப்பட்டு இருக்கேன், இந்த பாத்திரங்கள் குட்டி போடுறது என்ன விஷயம்? நான் உன்னை ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சனே. இல்லை மகாராஜா, இப்போ இதெல்லாம் ஆரம்பம் மட்டும்தான். இன்னும் விளையாட்டெல்லாம் பாக்கி இருக்கு. அப்படியா? உன்னோட அடுத்த விளையாட்டு என்னன்னு என்கிட்டயும் சொல்லு. அதை நீங்களே பார்க்க தானே போறீங்க மகாராஜா. இந்த விஷயத்தை நீங்கள் கேட்கறத விட பார்க்கறதுல தான் சந்தோஷமா இருக்கும். சரி, உன்னோட விளையாட்டை பார்க்கறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அது சரி, அந்த வட்டி கடைக்காரர் அப்படி என்னதான் பண்ணாரு? நான் சில நாளுக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட கல்யாணத்துக்காக உங்ககிட்ட காசு வாங்க வந்திருந்தேன்ல, அன்னைக்கு தான் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அந்த வட்டி கடைக்காரர் ஜனங்களுக்கு அதிக வட்டிக்கு பணத்தை கொடுத்து அவங்கள ஏமாத்திக்கிட்டு இருக்காராம். அப்படியா? அப்போ இதுதான் விஷயமா? ஆமாம் மகாராஜா, இப்போ நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். அடுத்த விளையாட்டுக்கான நேரம் வந்துடுச்சு. சரி, போ. இப்போவே உனக்கு தாமதம் ஆயிடுச்சு. சரி மகாராஜா.
இப்படி சொல்லிட்டு விபூஷன் அங்கிருந்து நேரா மங்க்ருவோட வீட்டுக்கு மறுபடியும் பாத்திரம் கேட்டு போனாரு. வணக்கம் வட்டி கடைக்காரரே. இந்த தடவை நான் பெரிய பாத்திரங்களை வாங்க வந்திருக்கேன். இந்த தடவை நான் பெரிய விருந்து வச்சிருக்கேன். அதுக்கு நான் நிறைய ஏற்பாடுகள் பண்ணணும். அடேங்கப்பா, உங்களுக்கு பாத்திரங்கள் வேணுமா? உங்களுக்கு பாத்திரம் கொடுக்கறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அட, இந்த காலத்துல உங்களை மாதிரி நேர்மையானவங்க எங்க இருக்காங்க? நீங்க என்னோட பாத்திரங்களோட குழந்தைங்களையும் கொடுத்துட்டு போயிட்டீங்களே. ஏன்னா மற்றவங்களாம் அதை பத்தி வாயே திறக்காம அதை அவங்களே வச்சுக்கிறாங்க. சரி, ஒரு பிரச்சனையும் இல்லை. நேர்மையில தான் சந்தோஷமே இருக்கு. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க மந்திரி. நீங்க இந்த பாத்திரங்களை எடுத்துட்டு போங்க. ஏன்னா இதுவும் குட்டி போட போகுது. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க 2 நாளைக்கு அப்புறம் இதை எடுத்துட்டு வரும்போது இதோட குழந்தைங்களும் கண்டிப்பா இது கூட இருக்கும். என்ன, உண்மையா? இது ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே. நான் கண்டிப்பா 2 நாள்ல இதை உங்களுக்கு திருப்பி கொடுத்துடுவேன். அப்புறம் இதை கவனமா பார்த்துக்குவேன். சரி, இப்போ நான் கிளம்புறேன். விபூஷன் அந்த பாத்திரங்களை மாட்டு வண்டியில எடுத்து வச்சதும் மங்க்ரு பின்னாடி இருந்து குரல் கொடுத்தாரு. அட மந்திரி, இதுக்கு மொத்தம் 20 தங்க நாணயம் ஆச்சு. அதையும் கொடுத்துட்டு போங்க. மன்னிச்சிருங்க வட்டிக்காரரே, நான் அதை கவனிக்கவே இல்லை. இந்தாங்க. விபூஷன் அவர்கிட்ட 10 தங்க நாணயங்களை கொடுத்தாரு. அப்புறம் 2 பெரிய பாத்திரங்களை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து அவர் புறப்பட்டு போனாரு. மங்க்ரு தனக்கு தானே சொல்லிக்கிட்டாரு, இவ்வளோ பெரிய முட்டாளா இருக்கான். இந்த பாத்திரம் குட்டி போட போகுதுன்னு நான் சொன்ன விஷயத்த ஒத்துக்கிட்டானே. எனக்கு என்ன, எனக்கு என்னோட பாத்திரமும் என்னோட பணமும் கிடைச்சா போதும். மங்க்ரு தனக்கு தானே பெருசா சிரிச்சுக்கிட்டாரு. ஆனா அவருக்கு தெரியாது, அவரு தனக்கு பேராசங்கிற வலைய விரிச்சவரு அதுலயே சிக்க போறாருன்னு. 2 நாள் ஆயிடுச்சு. மங்க்ரு அன்னைக்கு அவரோட வீட்டுல உட்காந்துக்கிட்டு விபூஷனுக்காக காத்துட்டு இருந்தாரு. இந்த மந்திரி என்ன இன்னும் வரவே இல்லை. இன்னைக்கு வந்துட்டாருன்னா ரொம்ப நல்லா இருக்குமே. ஒருவேளை வரலனாலும் என்ன, வாடகைக்கான பணம் எனக்கு கிடைக்க தானே போகுது. இப்படியே 1 வாரம் கடந்து போயிடுச்சு. ஆனா விபூஷன் பாத்திரத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு வரவே இல்ல. இப்ப மங்க்ருவால இருக்க முடியல. அப்புறம் அவரு விபூஷனை தேடி வீட்டுக்கு போனாரு. ஓ, நீங்க வந்துட்டீங்களா? இங்க பாருங்க மந்திரி, நீங்க இன்னும் என்னோட பாத்திரங்களை திருப்பி கொண்டு வரவே இல்லையே. என்னோட பாத்திரங்களும் அதோட குட்டிகளும் எங்க? நானும் அந்த விஷயத்தை பத்தி தான் உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். என்கிட்ட ரொம்பவே வருத்தமான செய்தி இருக்கு. என்ன சொல்றீங்க? என்ன துக்கமான விஷயம்? உங்களோட எல்லா பாத்திரங்களும் நேற்று குழந்தை பெத்துக்கிட்டு இருக்கும் போதே செத்து போச்சு. இப்போ அதை என்னால் உங்களுக்கு திருப்பி தர முடியாது. விபூஷன் ரொம்ப வேதனையோட சொன்னாரு. ஆனா மங்க்ருவுக்கு கோவம் எல்லைய தாண்டி வந்தது. நீங்க என்ன உளறிட்டு இருக்கீங்க? பாத்திரங்கள் எங்கேயாவது எப்போவாவது குட்டி போடுமா என்ன? எப்போவாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இதை? கேள்விப்பட்டிருக்கனே. அப்புறம் பார்த்தும் இருக்கேன். எங்க கேள்விப்பட்டீங்க? நீங்க தானே உங்க வாயால சொன்னீங்க. நீங்க மறந்துட்டீங்களா? அதாவது நான் அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தப்போ பாத்திரங்களோட 2 குட்டியை வாங்கினீங்க. அப்புறம் 2வது தடவை பாத்திரம் வாங்க வரும்போது நீங்க தானே சொன்னீங்க உங்களோட பாத்திரங்கள் குட்டி போட போகுதுன்னு. அதை பத்திரமா பார்த்துக்கணும்னு சொன்னீங்க. வாய மூடு. என்கிட்ட தேவையில்லாமல் உளராத. என்னோட பாத்திரங்களை ஒழுங்காக திரும்பி கொடு. என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? அதெல்லாம் செத்து போயிடுச்சு. என்னால் எப்படி அதை திருப்பி தர முடியும்? இப்போவே என் கூட வா. இதுக்கான முடிவை இப்போ மகாராஜா தான் எடுப்பார். நான் உன்னை சும்மா விட மாட்டேன் மந்திரி. வாங்க. நான் வர முடியாதுன்னு எப்போவாது சொன்னேன்னா? இப்போவே இதுக்கான முடிவை நம்ம எடுத்துடலாம். வாக்குவாதம் இப்போ சண்டையா மாறிடுச்சு. அப்புறம் விஷயம் மகாராஜா வரைக்கும் போயிடுச்சு. 2 பேரையும் அவருடைய இடத்துக்கு வர வச்சாங்க. 2 வீரர்கள் ராஜா கூட நின்னுட்டு இருந்தாங்க. அப்புறம் ராஜா தன்னோட அறையில உட்கார்ந்திருந்தாரு. மகாராஜா உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. ஏன்னா அவருடைய மந்திரி ஒரு புது விளையாட்டை ஆரம்பிச்சிருக்காரு. சொல்லுங்க, உங்க 2 பேருக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை? எதுக்காக நீங்க இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? மகாராஜா, நான் இப்போதான் சில நாளுக்கு முன்னாடி இவர்கிட்ட பாத்திரங்கள் கொடுத்தேன். மந்திரி அவர் வீட்டில் விருந்து வச்சிருக்கேன்னு சொன்னாரு. இவர் பாத்திரங்களை வாங்கினாரு. ஆனால் அதை திருப்பி கொடுக்கணும்னு இவருக்கு சுத்தமாக எண்ணமே இல்லையே. அப்படியா? இந்த விஷயத்துல நீ என்ன சொல்ல போற விபூஷன்? மகாராஜா, நான் இவர்கிட்ட என்ன சொன்னேன்னா இவரோட பாத்திரங்கள் குழந்தை பெத்துக்கிட்டு இருக்கும்போதே இறந்து போச்சு. நான் அதை எப்படி திருப்பி கொடுக்கறது? நான் சொல்ற எதையும் இவர் கேட்க மாட்டுறாரு. அவர் சொல்றதுதான் சரின்னு சண்டை போடுறாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா இவருக்கு இவரோட பாத்திரங்கள் மேல சுத்தமா பாசமே இல்லை. அட, என்ன நீங்க இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? குழந்தைங்கள்லாம் மனுஷங்களுக்கு தான் பிறக்கும். பாத்திரங்கள் எப்படி குட்டி போடணும்னு சொல்லுங்க. பாத்திரங்களால குட்டியே போட முடியாதப்போ அது எப்படி குட்டி போடுற நேரத்தில் இறக்க முடியும் சொல்லுங்க?
நீங்கள் என்ன இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பாத்திரங்களோட 2 குட்டிகளை உங்களுக்கு கொடுத்தேன்ல, அப்போ நீங்கள் எந்த கேள்வியும் கேட்காம அதை எடுத்துக்கிட்டீங்க. அப்புறம் இன்னொரு தடவையும் சொன்னீங்க, அதாவது உங்களோட பாத்திரங்கள் குட்டி போடக்கூடியதுன்னு, அதை பத்திரமா பார்த்துக்கணும்னு சொன்னீங்க. வட்டிக்காரரு, நீங்கள் இப்படி சொன்ன விஷயத்த நானும் கேள்விப்பட்டேன். ஆனால் இப்போ நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? பாத்திரங்கள் குட்டி போடாதுன்னு சொல்கிறீங்க. அப்போ எப்படி அது சாகுன்னு சொல்கிறீங்க? அப்புறம் எதுக்காக நீங்கள் அன்றைக்கி மந்திரி கிட்ட இருந்து அந்த 2 பாத்திரங்களை வாங்கினீங்க? அது நான் அது மட்டும் இல்லை, நான் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன். நீங்கள் மக்களுக்கு அதிக வட்டிக்கு காசு கொடுக்குறீங்களாமே. ராஜ்யத்தில் வட்டிக்கு காசு கொடுக்கறதுக்கும் ஒரு நியாயம் இருக்குது. நீங்கள் ஜனங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களோட தேவைகளை நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க. என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. மன்னிப்பு இல்லை, தண்டனை தான் கிடைக்கும். வட்டிக்காரரை 1 மாதத்துக்கு சிறைச்சாலையில் அடைச்சி வைங்க. மங்க்ரூ தன்னுடைய பேராசைங்கிற வலையிலேயே மாட்டிக்கிட்டாரு. அப்புறம் விபூஷன் மங்க்ரூவுக்கு அப்படி ஒரு பாடத்தை கத்து கொடுத்தாரு. இனிமே அவரு யார்கிட்டயும் கொள்ளடிக்கிறதுக்கு முயற்சி கூட பண்ண மாட்டாரு. ரொம்பவே அற்புதமான யோசனை விபூஷன். உங்களுக்கு ரொம்ப நன்றி மகாராஜா.